வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஆம்லெட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரிப்ரேஷன். அது பர்டிகுலராக ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், எந்த டைம்லாம் சாப்பிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் வந்து க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து சீஸ் பட்டர்லாம் வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் தான் அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த செய்முறை. இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பிரெட் ஆம்லெட் தேவையான பொருட்கள்: பிரெட் 2 நம்பர்ஸ், சீஸ் 1 ஸ்லைஸ், கொத்தமல்லி 1/4 கப்பு, புதினா 1/4 கப்பு, மிளகாய் பவுடர் சிறிதளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, பச்சை மிளகாய் 4 நம்பர், இஞ்சி சிறிதளவு, முட்டை 4 நம்பர், உப்பு தேவையான அளவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புதினா. எப்பவுமே கொத்தமல்லியும் புதினா ஒரே அளவு ஆட் பண்ணுங்க. சில பேர் என்னன்னா புதினா அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, கொத்தமல்லி கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அரைச்சி வச்ச பிறகு கசப்பு தன்மை அதிகமாகும். அதனால தான் புதினா வந்து அதிகமாக ஆட் பண்ணாமல் ஒரே அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன், இஞ்சி ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். சில பச்சை மிளகாய் காரம் இருக்காது, அதனால தான் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி காமிச்சோம் பார்த்தீங்களா, இது நல்லா அரைச்சிருக்கேன். ஒரு 95% நல்லா அரைச்சணும். அதுக்கப்புறம் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி திக்காக இருக்கணும் சட்னி. தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சட்னியை எடுத்து நீங்கள் அந்த பிரெட் ஆம்லெட்டை அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் கொடுக்க முடியும். இப்போ இந்த 3 முட்டை வச்சுருக்கேன். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு 2மே வச்சுருக்கோம். இதே நீங்கள் வீட்டில் வந்து எக் ஒயிட்டில் நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறது, மஞ்சக்கரு தனியாக எடுக்கிறது சொல்ல போகிறேன். இப்போ முட்டையை உடச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் லைட்டாக டேர்ன் பண்ணோம். டேர்ன் பண்ணால் அந்த மேல் முடி தனியாக எடுத்த பிறகு இப்போது நம்மளோட 4 விரலை வச்சு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுங்கள். வெள்ளைக்கரு தனியாக கீழே இறங்கிடும், மஞ்சக்கரு தனியாக எடுத்துலாம். அந்த எக் ஒயிட்டில் நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1 வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அந்த சட்னியில் காரம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஃபைன் சாப் பண்ணுற அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுறேன். மிளகு பவுடர் சிறிதளவு, சில்லி பவுடர் சிறிதளவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு விடனா, வீட்டில் உங்களுக்கு விஸ்க் இருந்தால் விஸ்கை பீட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு பேனில் வந்து நல்லா கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே டைமில் முட்டை நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ அதனால தான் முட்டையை நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஊற்றினா உங்களுக்கு வந்து அந்த முட்டையோட அந்த சாஃப்டாக வர அந்த பக்கம் வராது. அதனால் உங்களுக்கு நல்லா பீட் பண்ண சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். இந்த பட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். தோசைக்கல்லில் பட்டர் அப்ளை பண்ணும்போது ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது, லைட்டான உங்களுக்கு சூடில் தான் இருக்கணும். அப்போ அந்த பட்டர் போட்டு மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க அந்த 2 பிரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணுறோம். வீட்டில் டோஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம் மிஷினில் வச்சு. அப்படி டோஸ்ட் வீட்டில் மிஷின் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு நீங்கள் இது மாதிரி டோஸ்ட் பண்ண வேண்டியதான். மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போது தோசைக்கல்லை வந்து நடுவில் குழி வந்து உங்களுக்கு வந்து குழியாக இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ரெட்டை லைட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறேன். நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்த உடனே ஒரு செகண்ட் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பி ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணியாச்சுல, இப்போ அதே தோசைக்கல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு பிறகு நம்ம முட்டையை வந்து அதாவது உடச்சி நல்லா அந்த ஆனியன், கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, மிளகு பவுடர்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கல அந்த முட்டையை வந்து இந்த தோசைக்கல்ல ஆட் பண்ண போகிறோம். இந்த தோசைக்கல்ல ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த கல் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் திக்காக இருக்கக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சென்டரை வந்து அந்த குழிக்கல் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்லில் சென்டரை வந்து திக்காகிடும். நீங்கள் டர்ன் பண்ணும்போது வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். அதே டைமில் சம்டைம் வந்து கல்லை அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த எக்கு போடும்போது தின்னாக லேயர் பண்ணுங்கள். இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டை மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ். நீங்கள் லெட்யூஸ்லாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இது ப்ராப்பராக டிப்பிக்கலாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீஸ் ஸ்லைஸ் மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பட்டர் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பீங்க, அதே டைமில் சீஸ் இருக்கும். ஸோ அப்போனா உங்களுக்கு நல்ல மைல்டான ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கும். அந்த டைமில் எதனா ஒரு காரமாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த க்ரீன் சட்னி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சட்னி அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக் வந்து சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகிற டைமில் நம்ம டர்ன் பண்ணோம். அதாவது மடிக்க வேண்டியது தான் அந்த எக்கை. ஓவர் குக் பண்ணிவிட்டு அதாவது நல்லா வெந்த பிறகு நீங்கள் டர்ன் பண்ணால் முடியாது. அதுக்கு பிறகு சென்டர் லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி டர்ன் பண்ணிடலாம். இந்த எக் ரெடி. ஜஸ்ட் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகும். அதே டைம் அந்த க்ரீன் சட்னி காரம் டுகெதர் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி க்ரில் பண்ணும்போது அந்த கலர் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இன்னொரு சைடிலும் டர்ன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கரெக்டாக வந்திருக்குல்ல, இதே மாதிரி தான். இப்போ திருப்பி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு தோசை கரண்டி எடுத்து நம்ம இது மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணி நீங்கள் பிடிச்சின்னா அப்புறம் மற்ற பகுதி எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த பிரெட் ஆம்லேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ப்ரெட்டை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரெடியான ப்ரெட் வந்து கட்டிங் போர்டில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அந்த சீஸ் லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். அதே டைமில் அந்த க்ரீன் சட்னியோட லேயர், அதுக்கப்புறம் எக்கு, அந்த ப்ரெட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே டைமில் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ரெண்டுத்தையும் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். பாய்.